காணா கண்முன் பார்வை சிவள் ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட இருக்கிற அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபில்லே தான் உடனே நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எப்படி தான் ஷூ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட்னு ஸ்வீட்டாகவும் பார்த்தோம்னா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக புரியும். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து பண்ண பிக்கு தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நேனஸ்ட் பிக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ உங்கள்கிட்ட நேனஸ்ட் பிக்கு இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அப்படி உங்கள்கிட்ட பிக்கு இல்லைன்னா அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து ஒரு நேனஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் கம்பேரிசன் கொடுத்து கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பிகு தேவை நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பிகு தேவை நீங்கள் வந்து பண்ண அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி மேலே காலில் எக்ஸ்போர்ட்னு இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஃப்ரம் பேஜனுக்கு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா நேனஸில் கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் ஷோ பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இன்னும் பிக்கு இருந்துச்சுனாக்கா இதே சேம் மெத்தடில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணால் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ணதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இப்போ வந்து பண்ணால் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஓகே, ஜஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலஃப்ன்ற கொடுத்து இந்த ஸ்டாரையும் கொடுத்து இப்போ நீங்கள் நேனஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் ப்ளஸ்ஸையும் கொடுத்தீங்கன்னாக்கா கரெக்டாக அந்த எஃபெக்டில் வந்து பார்த்தா இந்த பிக்கு அப்படி ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட் ப்ளூ கலர் இருக்கா இதையும் நீங்கள் வந்து பண்ணாக்கி எப்போ போல் நீங்கள் வந்து பண்ண ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பண்ணால் 2 கேஃபாக இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட் இமேஜுக்கு வந்துக்கோங்க. ஜஸ்ட்டு அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப் லேயர் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேஃபாக இருக்கா அதுக்கு ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து பேஸ்லேயே குத்தினா ஜஸ்ட்டு மேலே ஆடிட்டு இருக்கும். இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த பிகுக்கு மேலே நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இருக்கான்னு பார்த்தோம் அப்படி கம்மியாக இருக்குது. அதனால நம்ம இந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் டைமுக்கு எத்தனை மேலும் பண்ண நேரம். நெக்ஸ்ட் வந்து பண்ண செகண்ட் பிக் இருக்கா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதே பாக்ஸையும் கொடுத்து காப் லேயர் கொடுத்து நெக்ஸ்ட் கேஃபாக இருக்கா அதுக்கு ஸ்டார்டிங் வந்து அங்கே காப் பண்ணது இங்கே அப்படி நான் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதையும் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த பிக்கு மேலே செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால் அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணேன். அண்ட் டைமிங் அது மாதிரி வந்து பண்ணால் கம்ப்ரெஸரும் நீங்கள் பிக்கை சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த காஃபில் போய்ட்டு ஸ்டாரிங் விட்டு இப்போ நீங்கள் வேறு பிக் ஆட் பண்ணுறீங்களா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்துன்னா அது வந்து பண்ண சேஞ்ச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தினாக்கா ஆரஞ்சு கலர் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் வந்து பண்ணாக்கா பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் மூவ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தா கிரே கலர் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஃப் தான் இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த கிரே கலர் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த புக் மார்க் வந்துக்கும். இப்போ ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நான் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் கம்பரிசன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மோட்ஸில் போய்ட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லைட்டு நான் வந்து பண்ண மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் எண்ட் வரைக்கும் வந்து பண்ண இந்த லேயர் நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணி இட்டுக்குங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த புக் மார்க் கொடுத்துருக்குண்ணா ஸோ அந்த புக் மார்க்கு தகுந்த இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க பிக்கை செலக்ட் பண்ணுறீங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் கட் ஆயிடும். ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணால் 1 பண்ணால் வந்து பண்ணால் புக் மார்க் தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதில் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ ஓகே, ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு கிரே கலர் ஒரு லேயர் இருக்கா ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கணும். இதுக்கு நேர் நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து படம் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டுக்கணும். ஸோ கரெக்டாக அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆகிடுச்சா. ஸோ இந்த சின்ன சின்ன பிக்குக்கு மட்டும் இந்த கிரே கலர் எஃபெக்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டு பிக்கை தவிர. ஓகே, ஸோ ஓகே ஜஸ்ட்டு நீங்கள் பிக்கு ஆட் பண்ணுறீங்களா ஸோ அந்த பிக் வந்து பண்ணால் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது பிஜிஎம் வீடியோ இருந்தால் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட் பிக் இருக்கா ஸோ அதுக்கு வந்து பண்ண கீழே வந்து பண்ண க்ரீன் கலர் இருக்கும். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ இது லாஸ்ட் பிக்கில் வந்து பண்ணால் அந்த எஃபெக்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டுக்கும் ஜஸ்ட் ஆட் ஆகிடுச்சா. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கனாக்கா இந்த க்ரீன் கலரும் கிரே கலரும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு டீல் பண்ணி விட்டுக்கோங்க.
ஓகே. ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஜஸ்ட் கீழ மூவ் பண்ணி இந்த இடத்துல ஒரு 4 சின்னசா இருக்கும். ஸோ இத அப்படியே நீங்க லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா பிகுக்கும் மேல நீங்க பணம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் லாஸ்ட் மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 4த்தையும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆயிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணா அது லாஸ்ட் வரைக்கும் எஸ் நேரம். ஸோ நான் எப்பவுமே கொடுக்குற அந்த மூலையர் தான். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸிட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் 60 மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் இருந்தால் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணலாம் பார்க்கணாக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். Thanks for watching, guys.